இன்னைக்கு தேன் தான் எடுக்க போகிறோம்ப்பா. நம்ம தோப்பில் வந்து தேன் இருந்ததுன்னு சொன்னாங்க. சரி, உண்மையான தேன், சத்தான தேன் கிடச்சதுன்னா வந்து நம்ம எடுக்காம விடலாமா? ஆனால் வந்து இதுக்கு எடுக்க போகும்போது எடுக்கிற கூலி வந்து ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து 2 சாய்ஸ் கொடுத்தாங்க. ஒன்று வந்து நாங்களே தேன் எடுத்துக்கிட்டு போயிட்டா காசு தர வேணாம். ஆனால் தேன் எடுத்து தரணுன்னா காசு தரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காசு கொஞ்சம் அதிகம்தான். ஆனால் உண்மையான தேன் கிடைக்கிறது கஷ்டம் இல்லையா? அதனால சரி, ஓகே அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். நம்ம தினமும் தேன் சாப்பிடுவோம். வெயிட் லாஸுக்குன்னா தினமும் வந்து தேனை வந்து சுடு தண்ணியில் கலந்து சாப்பிட்டா வந்து வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். அது இப்போ கண்டுபிடிச்சதில்ல. அது ஆதி காலத்துலேருந்து எப்பயிலேருந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது தான். அந்த ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். ஆனால் தேன் சாப்பிட்றவங்க அந்த சர்க்கரை வியாதி இருந்ததுன்னா, டயபிட்டிஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிளிமட்டஸ் லோடுன்னுவாங்க, இண்டெக்ஸ்ன்னுவாங்க. ஆனால் தேன் வந்து மைல்டாக தான் ஏறும். ஆனால் தேனில் வந்து பல வகை எனர்ஜி இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து சர்க்கரைய வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு தேன் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக தேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை சுகரும் வந்து தேனும் வந்து ஒரே இதுதான், ஒரே கேலோரிஸ் தான். பட் ஆனால் இதில் இருக்க சத்துக்கள் அதிகம். தேனில் இருக்க சத்துக்கள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தேன் வந்து ஒரு ஒரு சுவை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இந்த அண்ணா தான் வந்து தேன் எடுக்கிறதுக்காக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது. ஆக்சுவலாக இந்த இடத்துல இருக்க இந்த காடெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த அண்ணா கிட்ட காசு கொடுத்து, சரி க்ளீன் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோட்டத்தை பார்க்க போக தான் நம்மளுக்கு அந்த தேனை வந்து நாங்கள் அப்போ தான் பார்த்தோம். சரி, தேனை பார்த்த உடனே வந்து அந்த அண்ணா வந்து அதான் சொன்னாங்க. 2 சாய்ஸ் கொடுத்தாங்க. ஒன்று தேனை நாங்களே எடுத்துக்கிறோம். நீங்கள் பைசா எதுவும் கொடுக்க தேவையில்ல. இல்லை உங்களுக்கு தேன் வேணும்னா நாங்கள் அந்த தேன் எடுக்கிற காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. உண்மையான தேன் கிடைச்சா விடுவோமா? ஸோ ஓகே சொல்லி தேன் எடுக்கும் வேட்டையை ஆரம்பித்தாச்சு. அந்த தேன்லேயே வந்து பல வகை சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ராணி தேனுன்றாங்க, அடுக்கு தேனுன்னு சொல்கிறாங்க. அடுக்கு தேன் தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் தேன் தெரியுதா உங்களுக்கு? அந்த தேன் கூடு அங்கே இருக்குது பாருங்கள். இந்த மரத்தில் தான் அந்த தேன் கூடு இருந்தது. அந்த பாருங்கள், இது வந்து ராணி தேனி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக தேனெல்லாம் சாப்பிட்டுட்டு திருப்பி உட்காந்துருக்குது. இதில் தேன் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி பரவாயில்ல, எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு டைமில் வந்து நாங்கள் போயிருந்தோம் அந்த தேனி எடுக்கிறதுக்கு. ஆக்சுவலாக வந்து அந்த பசங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தேன் எடுக்க தெரியல. அதனால தான் நெருப்பு பட்டு கொஞ்சம் வந்து தீய வர வச்சுட்டாங்க. எனக்கே கஷ்டமாக போயிருந்தது. ஆனால் அவ்வளோ அழகாக தேன் எடுப்பாங்க. எங்கள் வீட்டில் முந்திரி தோப்புலேருந்து தேன் இருக்கும்போது அந்த அந்த புகை வச்சு எடுப்பாங்க. இல்லை புகை, நெருப்பு எதுவும் இல்லாமல் எடுப்பாங்க. அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அழகாக தேன் எடுப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து இந்த தேன் எடுக்கிறது வந்து இந்த தேன் எடுக்கிற ப்ராசஸ் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைன்றதுனால போயிருந்தேன். எங்கள் அப்பா வந்து எங்களை இட்டுகிட்டே போக மாட்டார். 5 மணிக்கு மேலே தோப்புலேயே இருக்க விட மாட்டார். ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்க, நீ வா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்டுட்டு போனாங்க. அங்கே இருந்ததெல்லாம் எங்கள் ஊர் பசங்க அப்படின்றதுனால ஒன்றும் கவலை இல்லை. நல்லா ஜாலியாக வந்து அங்கே பாருங்கள், அந்த வாளி கொடுக்குறாங்க. அங்கே இருக்க தேனை வந்து அழகாக எடுத்தாங்க. அந்த தோப்பில் வந்து அதில் கை வச்ச உடனே தேனீ வந்து பறக்க ஆரம்பிச்சு போச்சு. அதுக்கப்புறம் நெருப்பு வச்சு புகைய வச்சு சூப்பராக தேனி எடுத்தாங்க. அந்த இடமே பார்த்தா ஒரு மாதிரி புகை மண்டலமாக புகை மண்டலமாக இருந்துச்சு. ஆனால் தேன் வந்து சூப்பராக கிடச்சிது. சூப்பராக எடுத்தாங்க. தேன் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த கிளையோட ஜாயிண்ட் பார்ட்டில் தான் வந்து தேன் அதிகமாக இருந்தது. கீழே ஃபுல்லாக அதோட ஓடை தான் இருந்தது. ஓடையில் வந்து அந்த அளவுக்கு தேன் இருக்காது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தேனி எப்படி பறக்குது பாருங்களேன். அந்த தேனி எல்லாரையும் கொட்டுதுங்க. ஆனால் வந்து தேனி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் தேனி எவ்வளோ எடுத்தோம் அப்படின்றத இதோ பாருங்கள். இதுதான் வந்து ஆக்சுவலாக அந்த ஒரு அடுக்கு சட்டி நிறையாவே வந்து கிடச்சிது நம்மளுக்கு. அடுக்கு சட்டி நிறையவே கிடச்சிது. ஆனால் காசு கொடுத்தாலும் எல்லாருமே தேனுக்கு ரொம்ப ஆசைப்பட்டாங்க அப்படின்றதுனால எல்லாருக்குமே ஒரு ஒரு ஏடு கொடுத்துட்டோம். இந்த வாளியில் மட்டும் கொஞ்சம் தேன் இருந்தது. இது மட்டும் நம்ம யாருக்கும் கொடுக்காம நம்ம எடுத்துக்கிட்டு வந்தோம். காசும் கொடுத்துருந்தோம். இந்த தேன் வீட்டிக்காக காசும் கொடுத்துருந்தோம். இது வந்து ஒரு 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 டைமில் ஒரு ஒரு விதம்னு சொல்லுவாங்க இல்லையா? வேப்பம்பூ சீசனில் வேப்பம்பூ தேனுன்னு சொல்லுவாங்க. எந்த சீசனில் எந்த பூ வந்து ஃபேமஸும், குறிஞ்சிப்பூ ஃபேமஸ்னால் குறிஞ்சிப்பூ தேனுன்னு சொல்லுவாங்க. முருங்கைப்பூ ஃபேமஸ்னால் முருங்கைப்பூ தேனுன்னு சொல்லுவாங்க. அந்த வைராவில் வந்து அந்த தேனோட பேரை வந்து சொல்லிடுவாங்க இல்லையா? இது வந்து நம்ம இளமையாக இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கு வந்து இந்த தேன் வந்து ஆதி காலத்துலேருந்தே இதுக்கு பேர் வந்து இளமையாக வைத்திருக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம 60 வயசானாலும் 40 வயசு போல் நம்மளை தெரிய வைக்கிறது வந்து முக்கியமான ஒன்று வந்து இந்த தேனுன்னு சொல்லுவாங்க. இந்த தேனில் நிறைய விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த தேனில் வந்து நம்ம மிளகு ஊற வச்சு அந்த மிளகு நம்ம சாப்பிட்டுட்டே வந்தால் கூட கேன்சரை கூட ப்ரிவென்ட் பண்ணுது. ஏஜிங் முக்கியமாக ஆன்டி ஏஜிங்கை தான்.
நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, உண்மையான தேன் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அது மருந்தாக ரொம்ப நிறைய வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்படி தான் நம்ம தேன் எடுத்தோம். இப்போ இந்த தேனை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஸ்டோர் பண்ணுறதுக்கு டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. நாங்கள் அப்படி தான் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அதில் இருக்கிற சம் பாக்டீரியா, தேவையில்லாத பாக்டீரியா வந்து போயிடுச்சுன்னா நம்மளுக்கு நல்ல தேன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா சூரிய ஒளியில் ஒரு 1 to 2 மணி நேரம் வச்சுருந்தா போதும். 60 வயதானாலும் 20 வயது போல் இளமையாக இருக்க சித்தர் சொன்ன ரகசியம்தான் இந்த தேன். இந்த தேனில் அவ்வளோ ஒரு ஆன்டி ஏஜென்ட் ப்ராஸ்பரி இருக்கிறது. லங்ஸ்லேருந்து நம்மளுக்கு கேன்சர் வராமல் இருக்க, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எல்லாமே வந்து நம்மளுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச நான் வந்து சென்ட் பண்ண ட்ரை பண்ணி பார்க்குறேன். சொந்தங்கள் தொடர கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.